சிலுவையோடு எனது பயணம். தவக்கால 8ஆம் நாள் சிந்தனை. பகைவனை நேசி. மத்தேயு அதிகாரம் 5:44 இறைவார்த்தை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பகைத்தவர்களை நேசி என்ற பிரசங்கம் போய் பகைவர்கள் மத்தியில் உயர்வு என்ற வெறியூற்றல் தான் இன்றைய பிரசங்கங்களாக உள்ளது. எதிரிகளின் அழிவு, எதிரிகளின் தோல்வி, அவர்கள் முன் உங்கள் வெற்றி, உங்கள் உயர்வு, இவைகள்தான் இன்றைய அநேக செய்திகளுக்குள் அடங்கியிருக்கும் மறைமுக அர்த்தங்கள். பகைவர்களை ஆசிர்வதிக்க, ஜெபிக்க, நேசிக்க இயேசு சொல்லி இருக்க, பகைகளை மறக்க விடாமல் கடவுள் உங்கள் பகைவர்கள் மத்தியில் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயம் தருவார் என்று ஏன் சொல்கிறீர்கள்? கிறிஸ்துவின் உபதேசத்தை இது மீறுதல் அல்லவா? மறைமுகமாய் பகைவர்கள் மீதுள்ள வெறுப்பை அல்லவா இது தூண்டுகிறது? கிறிஸ்தவத்தின் மகிமையை எதிரியையும் நேசித்து கிறிஸ்துவின் பண்பு. சிலுவையில் அடித்தவர்களையே மன்னித்தவர் அவர். நாம ஒரு வார்த்தை எதிராக பேசினவனை சிலுவையில் அறைய துடிக்கிறோம். நன்மை செய்ய பழகுபவனுக்கு யாருக்கும் தீமை செய்ய நேரம் இருக்காது. அதை அவன் தன் லட்சியத்தின் தடையாக கருதுவான். சிந்திப்போம்.